You are watching Grace Television. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் என் பரலோக தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதற்கு இந்த பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்காக நான் தேவனுக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை உயர்த்துகிறேன். இந்த நாட்களில் உங்களுக்கு தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தேவன் மனிதனிடம் கேட்கிற கேள்வியும் மனிதன் தேவனிடம் கேட்கிற கேள்வியும் அதை குறித்ததான ஒரு சிந்தனை தான். இப்பொழுதும் இந்த தொடரில் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 23. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ என்பதுதான். இது மனிதனாகிய மனுஷன் தெய்வீகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி. ஆபிரகாம் என்ற மனிதன் தேவனை பார்த்து கேட்கிற கேள்வி. ஆபிரகாம் யார்? கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், அழிவின் பாதையில் இருந்தவர், இருளின் பாதையில் வாழ்ந்தவர், ஒளியின் தன்மை தெரியாது, பக்தி இருந்தது, ஆனால் முழுமையான தெய்வ பக்தியை அறியாத அளவுக்கு இருந்த ஒரு மகன். ஆண்டவர் அவரை அழைத்தார், ஆயத்தப்படுத்தினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், தெளிவாக்கினார். இப்பொழுது இந்த அழைப்பும் தெய்வீக நடத்துதலும் அதிலே ஆழமாய் வேரூன்றி காணப்பட்டதினால் அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் அனுபவம் உண்டாகிவிட்டது. எப்போவுமே ஆரம்பத்தில் யாருக்கும் அனுபவம் இருக்காது, குழப்பங்கள் வரும், குறைபாடுகள் இருக்கும். சிலர் இளம் வயதிலிருந்து கடைசி வரைக்கும் எவ்வளவோ அனுபவம் கிடைத்தாலும் தடுமாறி கொண்டு தான் இருப்பாங்க. அப்படின்னா பேச்சில் செயல்பாடுகள் அப்படியே தான் இருப்பாங்க. தங்களை குறித்து அவங்க யோசிப்பது இல்லை. ஆனால் தெளிவோடு வாழுகிற மக்களும் உண்டு. ஏன்? அவங்களுக்கு அனுபவம். ஒரு இடத்துல விழுந்துட்டோம், திரும்ப அந்த இடத்துல போகும்போது ஞாபகம் வரும், இங்கே தானே விழுந்தோம், இங்கே தானே அடி விழுந்தது, இங்கே தானே அவமானப்பட்டோம், திரும்ப அந்த நிலை எனக்கு வரக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவார்கள். அதான் அனுபவம். ஆபிரகாம் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டார். இந்த உண்மை தெய்வத்தை அறியாதிருந்த மகன், தேவ சத்தத்தை கேட்காதிருந்தவர். இப்பொழுது தெய்வம் அவரை அழைத்து தம்மை வெளிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அனுபவம் வர 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 என்ன நடக்கிறது? தேவனின் இருதயத்தை புரிந்து கொள்ளவும், தனக்கு ஒரு காரியம் ஏதாவது ஒன்று இருக்குமானால் ஆண்டவர் மனுஷனோடு பேச, மனிதனும் ஆண்டவரோடு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு உறவு முறை அதிகரிக்கிறது, உறவு அதிகமாகிறது. பேசணும், அதிகமாக பேசணும், அதிகமாக பேச வேண்டும் உறவு. ஆபிரகாம் வாழ்க்கையில் அது காணப்பட்டது. அதிகமாய் கர்த்தரோடு இருந்தார். வேதாகமத்தில் அவரை குறித்த காரியங்களை படிக்கும்போது நன்கு தெரிந்து கொள்ள முடியும். இதை சொல்லும்போதே உங்களுக்கும் இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நாம் அழைக்கப்பட்டிருக்கோமா? அழைப்பில் நல்லதொரு தெளிவான அனுபவம் இருக்கிறதா? அனுபவம் வர 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 மனிதனை சார்ந்து கொள்ளாமல், மனுஷிகத்தை சார்ந்து கொள்ளாமல், தெய்வீகத்தை சார்ந்து கொண்டு தெய்வீக உறவில் விரிசல் ஏற்படாமல் அந்த தேவனுடைய உறவுக்குள்ளே அவரோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் இது ஆபிரகாமுக்கு வந்தது. இப்படி தேவனோடு பேச 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 என்ன நடக்குது பாருங்க,
ஆண்டவரின் மனது என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற ஆத்தும பாரம் ஏற்படும். ஆத்தும பாரம் என்றால் என்ன? நான் அழிவின் பாதையில் போனேன், நான் தீமை என்னை சுற்றி வளைத்தது, என் வாழ்க்கையிலே இப்போது ஒரு மாற்றம் வந்தது. நான் ஒருவேளை என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் இருந்திருந்தால் அழிந்தே போயிருப்பேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தெளிவு, இந்த மீட்பு, இந்த விடுதலை, இந்த வழிகளுக்காக ஸ்தோத்திரம் என்று உணர்ந்து தன்னை காத்த தேவனுக்கு அர்ப்பணிப்போம். என்னைப் போல எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் அழிவை நோக்கி போகிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபிக்கிற மனநிலை இது தேவனுக்குள் உண்டு, வேதத்தில் தேவ மனிதர்களுக்குண்டு. அதை உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக புரியும்படி வசனத்தில் உள்ளதை கொட்டேஷன் உங்களுக்கு சுட்டி காட்டாமல் வசனத்தில் உள்ளதை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். இது சொந்த கருத்து அல்ல, சொந்த கருத்து அவசியமில்லை. இப்படி ஆத்தும பாரம் அவருக்கு வந்தது. ஆத்தும பாரம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இரவும் பகலும் அவருக்கு முன்பாக நின்று கொண்டே இருப்பார்கள், அவரோடு பேசி கொண்டிருப்பார்கள். அவருடைய எண்ணமெல்லாம், அவருடைய ஏக்கமெல்லாம் தேவ சமூகத்திலே இருக்கிற உணர்வு தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். ஆபிரகாம் அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அடுத்த வார்த்தை பாருங்க, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாமை தேடி வந்த தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தெய்வ தொடர்புள்ளவர்கள் போயிட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஏன்? அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவருடைய சொந்தம் சோதோமில் இருக்கு, அது ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறது. ஆத்தும பாரம். அதன் பிறகுதான் அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, தேவனிடத்தில் சேர்ந்து, கர்த்தருடைய தூதனிடத்தில் சேர்ந்து கேள்வி கேட்கிறார், துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? அப்போ அந்த இடத்துல சோதோம் குமோரா என்ற அந்த இடத்துல நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஆபிரகாமின் குடும்பத்தில் உள்ளதான ஒருவன் லோத்து, ஒரு நீதிமான், அவன் அங்கே இருக்கிறார். எல்லாரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் தேவ நோக்கம், தேவ மனுஷர்களின் நோக்கம். ஆனால் அங்கே அந்த இடத்தில் அந்த ஜனங்கள் எவ்வளவும் கீழ்ப்படியவில்லை. தவறான வாழ்க்கை சோதோம் குமார். அவர்கள் பாவம் தேவ சமூகத்தில் எட்டினது. அதனால்தான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் அங்கே வந்தார்கள். அங்கே தேவ மனுஷனாகிய ஆபிரகாம் இடத்தில் வந்தபோதுதான் இந்த உணர்வுகள் வெளிப்படுகிறது. அதை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு தாங்க முடியவில்லை. ஒருவேளை லோத்தின் நிலைமை என்னாவது? அதன் பிறகு பதில் வருவதை பார்க்கிறோம். 10 நீதிமான் இருந்தால் கூட அந்த 10 நீதிமான்களின் நிமித்தம் நான் அழிப்பதில்லை. அதன் பிறகு நீங்கள் அங்கே பார்க்கும்போது, அந்த சம்பவத்தில் இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது, அங்கே உள்ளதான மக்கள் அழிக்கப்பட்டார்கள், லோத்தும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அருமை ஜனமே, நமக்கு பல கேள்விகள் வரலாம், மனதில் சில பாரங்கள் இருக்கலாம், சில அழுத்தங்கள் இருக்கலாம். நீங்கள் மற்றவரிடத்திலே கேள்வி கேட்டு குழப்பமாக இருக்கிறதை விட, உங்கள் மனதில் இருக்கிற எந்த கேள்வியாக இருக்கட்டும், தேவனோடு நல்லது இருக்கட்டும், கெட்டது கூட இருக்கட்டும், ஆண்டவர் அழைப்பை ஏற்று அனுபவத்தை கற்றுக்கொண்டு தேவனோடு உறவு கொண்டு ஆத்தும பாரத்தோடு அவருக்கு முன்னால் நின்று உங்கள் மனசில் உள்ளதை சொல்லுங்கள். அவர் பார்த்து கொள்ளுவார்.
தெளிவாய் பதில் கொடுப்பார். நீங்கள் காக்கப்படுவீர்கள். கண்களை மூடி கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமை வைத்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. தெளிவுடன் வாழ உதவி செய்யும். எங்களை ஆயத்தப்படுத்தும். கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.